ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், இருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க வீடியோவுக்கு. ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ அங்கே சிகரெட் பிடிச்சி நின்றுட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு வந்து அவனை ஹக் பண்ணிட்டா. இவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை, அவள் ரொம்ப பயந்துருக்காங்கிறது மட்டும் தெரியுது. இவன் உடனே அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டான். யாரும்மா நீ என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஹீரோயினுக்கு கண்ணு தெரியலன்ட்டு. ஆப்போசிட்டில் யார் இருக்காங்கன்னு கூட அவளுக்கு தெரியலை. அவள் ரொம்ப பயந்துக்கிட்டே ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ பார்க்குறான். இவளை பார்க்கும்போது ஏன்னு தெரில, எனக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீல் ஆகுது, எங்கேயோ இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு யோசிக்கிறான். இவனோட தங்கச்சி காணாமல் போயிருந்திருப்பா, அந்த பொண்ணாக தான் இவன் இருப்பாளுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு அங்கிள் அந்த இடத்துக்கு வந்து வா என்ன ஓடி போயிட்டா, நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க வேணாமான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ எட்டி உதச்சி அவரை தள்ளி விட்டுட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடி ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுப்பேன்னு சொன்னவன் கோட்டை எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட்டு, சரி ஓகே இப்போ நீ ஓகே தானே வா போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விடுறான். அசிஸ்டன்ட் தான் கையெல்லாம் பிடிச்சி கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கான். இவன் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறான், இவ அவளா இருப்பாளா மாட்டாளா, எனக்கு ஏன் அப்படி தோணிக்கிட்டே இருக்குன்னு சொன்னேன். எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும், ஹீரோயினை பற்றி கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறான். ஹீரோயினுக்கு வந்து ஆப்போசிட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையா எதுவுமே தெரில, பயந்துக்கிட்டு மட்டும்தான் உட்காந்துருக்கா. சரின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான் போல இருக்க. வீட்டுக்கு வந்தவன் எப்போ அசிஸ்டன்ட் வருவான்னு அவனுக்காகவே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அசிஸ்டன்ட் வந்தோடனே சொல்கிறான், பாஸ் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்க உங்கள் சிஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட இன்ட்யூஷனை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிட்டேன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு அப்பா அம்மாலாம் இருக்காங்க போல இருக்கு, ஆனால் அவங்க தான் வந்து இந்த மாதிரி அவளை சேல் பண்ணிட்டாங்கன்றது ஹீரோக்கு தெரிய வருது. இவ்வளோ மோசமான அப்பா அம்மாவுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், ஒரு வேலை ஏதாவது எனிமிங்க அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, இப்போவுமே அவள் வந்து ரொம்ப க்ளோஸுங்க மாதிரி தோணுது. இவனுக்கு நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையே, ஏன் வருதுன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமாம் அந்த ஆளை என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் பாஸ் என்ன பண்ணுங்கிற மாதிரி கேட்குறான். 10 விரலையும் உடச்சி விடு, அதை தொட்ட கை இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் யோசிக்கிறான், ஆத்தி அந்த பிள்ளையை கூட்டு போய் காரில் உட்கார வச்சேனே, நான் கை கொடுத்து கூப்பிட்டு போனேனே, ஏன் கை என்ன வருதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இவன். இந்த பக்கம் ஹீரோயின் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கா ரூமில். அப்படியே ஹீரோயினை பார்க்கலான்ட்டு ஹீரோ ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து இவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா போல இருக்கா. அப்படியே இவனை தொட்டு பார்த்துட்டு, நீங்கள் அந்த பர்சன் தானே என்னை காப்பாற்றினவர், என்னோட சேவியருங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் அவ்வளோ நல்லவன் கிடையாதுன்னு சொன்னவன் டக்குன்னு போயிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சிட்டான். பிடிச்சி நெருக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணுன்ட்டு இன்னொரு கையில் கத்தி வச்சு குத்துற மாதிரி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் வந்து அசரவே இல்லை. உங்கள் கை ஏன் ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கைக்கு அதிகமாக வேலை கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு மசாஜ் தெரியும், நான் அதுக்கு தான் படிச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வேணால் மசாஜ் பண்ணி விடவா அப்படிங்கிற மாதிரி சொன்னவ கையை பிடிச்சி மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கா. இவன் சொல்கிறான், ஆமாம் என் கை வந்து ரஃபாக தான் இருக்குது, அதுக்கு ரீசன் நான் கன்று பிடிக்கிறதுனால, நான் கன்று யூஸ் பண்ணுவேன், நிறைய பேர் ஷூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது இவன் அப்படியே பயப்படுறா. உடனே இவன் கேட்குறான், என்னை பார்த்து பயந்துட்டியான்னு கேட்கும்போது, சேச்சே உங்களுக்கு எதாவது ஆயிருமோன்னு தான் நான் பயந்துட்டேங்கிற மாதிரி சொன்னவ அவன் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறா. ஆனால் இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, நம்ம இவகிட்ட பேசவே கூடாது, இவளுக்கு நம்ம செட்டே ஆக மாட்டோங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவன் என்ன சொல்கிறா, எங்க போகிறீங்க, வெயிட் பண்ணுங்க நான் மசாஜ் பண்ணி வருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவன் எதையும் காதில் வாங்கல, அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட தான் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். இவன்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ண எவனோ ஒருத்தவன் இவனுக்கு தெரியாமல் இல்லீகல் வேலை நிறைய பார்த்துருக்கான் போல இருக்கா. அவனை கூட்டிகிட்டு வந்து நீல் டவுன் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அவன் கெஞ்சிரான் ஹீரோ கிட்ட, ப்ளீஸ் என்னை மன்னிச்சு விட்டுருங்க, தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் விட்டுருங்கிற மாதிரி சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் புள்ள குட்டிக்காரங்க என்னை விட்டுருங்கிற மாதிரி கேட்கும்போது, இதெல்லாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இப்போ யோசிக்கக்கூடாதுன்னு சொன்னோம் பட்டுன்னு ஷூட் பண்ணிடுறான். அப்படியே ரத்தம் ஃபுல்லாக மூஞ்சிலெலாம் தெரிச்சிருது. ஆனால் அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் சைக்கோ மாதிரி. அசிஸ்டன்ட் பார்க்குறான், ஆத்தி என்ன பட்டுன்னு போட்டு தள்ளிட்டாருன்ட்டு. இவன் சொல்கிறான், இங்கே பாரு, இந்த மாதிரி எவனா நமக்கு துரோகம் பண்ணான்னு வச்சுக்கேன், அவனெல்லாம் மிச்சமே வைக்கக்கூடாது, அவனுக்கு பாவமும் பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்துட்டா. என்னாச்சு ஏதோ சத்தம் கேட்டுச்சேன்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ டக்குன்னு யாரோன்னு நினச்சி கண்ணை தூக்கி வச்சுட்டான். ஆனால் அவள் பயப்படுற மாதிரி தெரியல, ஏன்னா அவளுக்கு தான் கண்ணு தெரியலையே, அதனால வந்துக்கிட்டு இருக்கா பக்கத்துலேயே. நீங்கள் தானே சொல்லுங்கிற மாதிரி சொல்லி கை தொட்டோன்னே கண்டுபிடிச்சிட்டா. நீங்கள் தானே சேவியர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே, ஏதாவது உங்களுக்கு அடிப்படிச்சா என்னன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை
நீ ஏன் இங்கே வந்தங்கிற மாதிரி இவன் கேட்குறான். இல்லை, இங்கே வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு, உங்களுக்கு ஏதோ அடிபட்டுச்சோன்னு தான் நினச்சிட்டு வந்தா. அடிபட்டுச்சா சொல்லுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹார்ட்டில் கை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இவன் பார்க்குறான். இங்கே பாரு, நான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி கேட்குறான். அது எப்படி எனக்கு தெரியும், நீங்கள் சொன்னால் தானே தெரியும், சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே ஃபேஸில் கை வச்சு பார்க்குறா. ஈரமாக இருக்க. என்னது இது, அழுறீங்களா என்ன, ஏன் கண்ணு ஈரமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து ஈரம் கிடையாது, ஆக்சுவலாக அது வந்து ரத்தம். நான் இப்போ ஒருத்தவனை ஷூட் பண்ணேன், அந்த ரத்தம் தான் மூஞ்சில் தெரிச்சிருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரத்தமாங்கிற மாதிரி சொல்லி இவ கேட்குறா. என்ன பயப்படுறியா, பயமாக இருக்கா உனக்குன்னு கேட்கும்போது, இல்லை உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு தான் எனக்கு பயமாக இருக்கு, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கிற மாதிரி இவ கேட்டுக்கிட்டு இருக்கா. அடுத்த வார்த்தை ஹீரோ எதுவுமே பேசலை. அங்கேருந்து ஹீரோயினை தூக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கா. பார்க்குற அசிஸ்டன்ட், என்னடா இது எல்லாமே புதுசாக இருக்கு, நம்ம பாஸா இது, இப்போவே போய் மேடம் கிட்ட சொல்லியே தரணுங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ கூட்டு வந்து ஹீரோயினை உட்கார வச்சுட்டு, இங்கே பாரு, இது வந்து ரத்தம், இதெல்லாம் கையில் படக்கூடாதுன்னு சொன்னவன் அதை அப்படியே தொடச்சி விட்டுட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அப்போ உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை, உண்மையை சொல்லுங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு என்ன ஆக போகுது, அப்படியே எனக்கு என்ன ஆனால் உனக்கு என்னங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் தான் என்னை காப்பாற்றுனீங்க, அதனால உங்கள் உயிரை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா, அதனால நான் என் உயிரை கொடுத்தாது உங்களை காப்பாற்றுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எது இந்த பிளைண்டாக இருக்கிற நீனு என்னை காப்பாற்றுவேங்கிற மாதிரி கேட்கும்போது, கண்டிப்பாக காப்பாற்றுவேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு வேற மண்டை வலியாக இருக்கு. உடனே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இங்கே பாருங்க, தலைவலிக்குதா, நான் வேணா உங்களுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி டாபிக் ஆரம்பிக்கிறா. இல்லை வேணான்னு சொன்னாலும், இங்கே பாருங்க, நீங்கள் என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன், இந்த மசாஜில் என்ன இருக்க போகுதுங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே தலையில் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வரும்போது ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டான். இப்போ என்ன ட்ரை பண்ணிக்கிச்சுக்கன்னு கேட்கும்போது, இங்கே பாருங்க, என் மேலே கோவப்படாதீங்க, உண்மையாக நீங்கள் எந்த சைடு உட்காந்துருக்கீங்கன்னே எனக்கு தெரியல, அதனால தாங்கிற மாதிரி இவ சொல்லும் போது, இவன் இப்படி பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணுற மாதிரி வரான். இவ பயந்துட்டா, அப்படியே பயந்துக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. இங்கே பாரு, ஒன்று நான் அவனை பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது, அது எனக்கு தெரியுங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு அவளை பார்த்தோன்னே கிஸ் பண்ணணும்னு தோணுது. இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தா அப்படி தோணுனது கிடையாது, ஆனால் இவளை பார்த்தா தோணுது. ஆனால் என்ன யோசிக்கிறான்னா, இப்படி வந்து கண்ணு தெரியாத பொண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, இது ரொம்ப தப்புன்னு யோசிச்சுவேன். அங்கேருந்து எழுந்து போயிட்டான். இவனுக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப உறுத்தலாகவே இருக்கு, நம்ம ஏன் இப்படி பண்ண பார்த்தோன்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா அசிஸ்டண்ட் ஓடி வந்து ஹீரோட அம்மா கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அவருங்க சொல்கிறாங்க, இது பொண்ணு கூட்டு வந்திருக்கானா, ஏன் பிள்ளையான்னு கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் உங்கள் பிள்ளை தான், நான் கண்ணால் பார்த்தேன், எப்படி தூக்கிட்டு போனார் தெரியுமாங்கிற மாதிரி சொல்லும்போது, டேய் என்னடா ரொமான்டிக் சீன் மாதிரி சொல்கிறியடா, அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, நான் சொல்கிறத மட்டும் பண்ணிவிடு, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரில, நம்மளே அரேஞ்ச் பண்ணி விட்டால் தான் சரி, இப்போ வந்து நீ இதை பண்ணினா கண்டிப்பாக அவன் கல்யாணம் பண்ணிடுவான்ட்டு ஏதோ ஐடியாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லி நான் செய்யாமலா, கண்டிப்பாக செஞ்சு விட்டுடுறேன், பாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எப்போ பாரு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு சொன்னவன் அங்கேயும் தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். வந்து ஏதோ எடுத்துகிட்டு போய் செட்டப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான் முடிஞ்சு, இதுக்கப்புறம் என் பையன் குடும்பஸ்தனாக போகிறான், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு ஆன்ட்டி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்ணுற, உள்ளுக்குள்ளே வந்து ஏதோ வத்திலாம் கொளுத்தி வச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கையோட ஹீரோயினும் கூட்டிகிட்டு வந்து ரூமில் விட்டுட்டு ஓடிட்டான். ஹீரோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரான். ஹீரோக்கு வந்து என்னன்னு தெரியல, இந்த ஸ்மெல் பண்ண உடனே ஏதோ ட்ரக்ஸை ஸ்மெல் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக அது ட்ரக்ஸ் தான் மிக்ஸ் பண்ணியிருந்திருப்பான். அதே தான் ஹீரோயின் ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இருக்காளா. ரெண்டு பேரும் ஒருத்தவங்களால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. காலையில் ஹீரோ கண்ணு முழிச்சு பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் பக்கத்தில் ட்ரெஸ் இல்லாமல் ஷோல்டரில் வந்து சாஞ்ச மாதிரி படுத்திருக்கா. அவனால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியலை. ஏன்னா இது அவனோட ரூமு. ஹீரோயின் எழுந்து பார்த்துட்டு என்னாச்சுன்னு சொல்லி மேலெலாம் தொட்டு பார்த்துட்டு, ஐயோ சாரிங்க நான் வேணும்ட்டே பண்ணலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவ தொட்டு பார்க்குறான் அந்த ரூமில். ஏன்னா இவளோட ரூமில் எல்லாத்தையுமே தொட்டு ஃபீல் பண்ணி தான் பார்த்துருந்துருப்பா. அதனால இது இவள் ரூம் இல்லைங்கிறது அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் எப்படி இந்த ரூம்குள்ளே வந்தேனே எனக்கு தெரிலங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் ஹீரோயின் என்ன நினச்சிக்கிறான், ஏன்னா என்னை செடியூஸ் பண்ண பார்க்குறியா, இந்த மாதிரி பண்ணி நீ வந்து என்கிட்ட சேர்ந்துடலான்னு பார்க்குறியா, இவ்வளோ கேவலமாக நீ நடந்துப்ப நான் யோசிக்கவே இல்லை, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என் முன்னாடி நிற்கக்கூடாது, கிளம்புங்கிற மாதிரி சொல்லிட்டு செமையாக பிடிச்சி திட்டிக்கிச்சிக்கா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கு மேலே அங்கே எதுவுமே பேசல. அவளும் கிளம்பி வெளியில் போயிட்டா. இந்த பக்கம் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. இந்த அசிஸ்டண்ட்லாம் வந்து ஹீரோக்கு எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கான் எல்லா டிஷ்ஷையும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி இதை சாப்பிடுப்பா, இதான் ஹெல்த்தி, இதை சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏமா இவ்வளோ அக்கறைங்கிற மாதிரி கேட்கும்போது, பின்னே என்னப்பா குடும்பஸ்தன் ஆகிட்டா, அப்படி இருக்கும்போது நிறைய சாப்பிடணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பாடை எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னத்தை சொல்ல வரீங்கிற மாதிரி கேட்கும்போது, என்னடா சொல்கிறா, அப்போ நைட்டு ஒன்றுமே நடக்கலையாங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. நடக்கலையாவா, அப்போ இதெல்லாம் உங்கள் பிளான்னு கேட்கும்போது அசிஸ்டன்ட் சொல்கிறான், ஆமாம் பாஸ், நான் தான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக செட் பண்ணனே, ப்ராக்ரஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா நீ கரெக்டாக தான்டா பண்ணியிருப்ப, என்னோட மருமகளை சீக்கிரமாக கூட்டிகிட்டு வாப்போ, அவளும் சாப்பிட்டுங்கிற மாதிரி அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இப்போ தான் ரியலைஸே ஆகுது, இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டு தான் ஹீரோயினை கூட்டு வந்து உள்ளே விட்டுருக்காங்கங்கிறது. அட பாவிகளா இப்படி பண்ணிட்டீங்களா,
இது தெரியாமல் அவளை திட்டி நான் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேனேங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் முழிக்கிறான். என்னப்பா சொல்கிறீங்க, வெளில அனுப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் நாயே, இப்போ போய் அவளை கூட்டிகிட்டு வர, எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர, அவள் வந்தா நீ வா, இல்லை நீ எங்கேயா போய் தொலைஞ்சு போன்னு சொல்லி திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி அவள் வந்து மசாஜ் கற்றுக்கிட்டு இருக்கா ஒரு ஹாஸ்பிட்டலில். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. எல்லாரும் வெளியில் அனுப்பி வச்சு அந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, ஹீரோயின் பக்கத்தில் வந்து இங்கே வா, உனக்கு நான் எக்ஸ்ட்ரா மசாஜ்லாம் சொல்லி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் கண்ட இடத்துலலாம் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. டாக்டர் என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடறா. இங்கே பாரு, பிளைண்டாக இருக்க நீனு, உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லும்போது என்னை விடுங்கன்னு சொல்லி இவ கத்திக்கிட்டு இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டான். இங்கே பாரு, உனக்கு அறிவு இருக்கா என்ன, உன் பொண்ணு வயசு இருக்கும், அந்த பிள்ளைகிட்ட பிரச்சனைக்கு போய்கிட்டு இருக்கேன்னு கேட்டவன் கையை பிடிச்சி ஓடிச்சு விட்டுட்டான். ஹீரோயின் வேறு பயந்துட்டு நின்றுட்டு இருக்காளா. நான் தான் வந்திருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது, வந்துட்டிங்களா, உண்மையிலே நான் நைட்டு ஒன்றுமே பண்ணலை, என்னை எதுக்கு வெளில அனுப்புனீங்கன்னு கேட்கும்போது இவனும் ஹக் பண்ணிவிட்டு சாரி தெரியாமல் அனுப்பிட்டேன், இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள்கிட்ட சாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் செம்மையாக அழறா. நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே போகிறதுன்னு தெரியவே இல்லை எனக்கு, நல்ல வேளை நீங்கள் வந்தீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உன்னை தனியாக விட மாட்டேன், வா வீட்டுக்கு போகலாம், நீ இனிமே என் கூட தான் இருப்ப, உன்னை தனியாக ஒரு நிமிஷம் கூட விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்சம் நாளும் போகுது. ஒரு 2 மாதம் ஆகிடுது. ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக வருது. இவள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறா, 2 நரம்பு துடிக்கிற மாதிரி தோணுது அவளுக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமாங்கிற மாதிரி சொல்லி இப்போ தான் யோசிக்கவே செய்கிறா. ஆனால் எதையுமே ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படி சீக்ரெட்டாகவே வச்சிருக்கா. அப்போ ஹீரோ வந்து டீலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா, இது ஆறி போயிருக்கும், நான் உனக்கு சூடாக எடுத்து ஊற்றி தரன்ற மாதிரி சொல்லிட்டு புதுசாக ஊற்றி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கான். இதான் கரெக்டான டைம்னு யோசிச்ச ஹீரோயின் கேட்குறா டேரெக்டாகவே. அம்மா உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் பிடிக்குமாங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஓகேவாங்கிற மாதிரி சொல்லி கேட்குறா. இப்போ எதுக்கு குழந்தை, நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தானே இருக்கோம், இதே மாதிரியே இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு இன்ட்ரெஸ்டே அவன் காமிக்கலை. அதனால ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா, அவருக்கு குழந்தைங்கன்னா பிடிக்காது போல இருக்கு, அதனால நம்ம எதுக்கு வந்து இந்த உண்மையை சொல்லிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிட்றான். இவன் கேட்குறான், ஏன் வயிற்றுல கை வச்சுட்ருக்கான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நைட்டு சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, லைட்டாக வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்றா. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வயிறு தெரிய ஆரம்பிச்சிடும், கண்டிப்பாக ஹீரோ கண்டுபிடிச்சிட்டானா அபார்ஷன் பண்ணி விட்டுருவான்னு சொல்லி பயப்படுறா. பேசாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் போகிறதுக்கு தான் மனசே வர மாட்டேங்குது. ஏதாவது ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகணுன்ட்டு, நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் வந்து பிறந்ததுலேருந்து எங்கள் பாட்டிமா தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட பாசமாக இருந்தது நீங்கள் மட்டும்தான், நான் அதை கடைசி வரைக்கும் மறக்கவே மாட்டேன், நான் எதுக்கு உங்களை விட்டு போகிறேன்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, ஏன்னா நான் போகிறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நீங்கள் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவீங்க, நீங்கள் ஒரு மான்ஸ்டர், நான் வந்து நார்மல் பர்சன் கிடையாது, குட் பர்சன்லாம் கிடையாதுன்ட்டு, ஆனால் நீங்கள் வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லவர், நான் பார்த்த வரலையும் நீங்கள் மட்டும்தான் நல்லவர், உங்களை மட்டும் தான் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், அதான் முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போயிட்டா. மனசே வரல, அழுதுகிட்டே தான் போய்கிட்டு இருக்கா வழி ஃபுல்லாக. அப்போது ஒரு கார் வந்து இவள் பக்கத்தில் நிற்குது. அதுக்குள்ளேருந்து வரது இவளோட பேரண்ட்ஸ் தான் போல இருக்கா. வந்தவங்க, இங்கே தான் இருக்கியா நீனா, 2 மாதமாக ஒன்று தான் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கோம், ஓடியா போகிற நாயே வா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னை விடுங்கன்னு சொல்லி இவ கத்துறா. ஆனால் அவங்க 2 பேரும் வம்படியாக பிடிச்சி காரில் ஏற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோ இப்போ தான் ஹீரோயினோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவன் வீட்டுக்கு போயிருந்திருப்பான், அவளுக்காக திங்ஸ்லாம் அவங்ககிட்ட ஆசையாக வீட்டுக்கு போனால் அவள் ரூமில் இருந்திருக்க மாட்டா, அந்த வாய்ஸ் ஓவரையும் கேட்டுருந்துருப்பான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இவன் எப்பயும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபோனில் ட்ராக்கர் செட் பண்ணியிருந்திருப்பான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது பக்கத்தில் காமிக்குது, பார்த்தா ஆப்போசிட்டில் தான் கார் போய்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளேருந்து ஹீரோயின் கத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. இவனுக்கு தெரிஞ்சிச்சு பின்னாடியே தான் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு அங்கிள் வந்திருப்பார்ல, அவரோட வீட்டில் தான் கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. செல்லம் அப்படி விட்டு போயிட்டானிக்கு அந்த ஆள் வரைய 2 கையும் உடச்சி விட்டான் தெரியுமா, சரியாகிறதுக்கே 2 மாதம் ஆயிடுச்சு, உனக்காக தான் 2 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உன்னை வந்து அடையாமல் விட மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் ஹீரோயின்கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது இந்த பக்கம் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். வந்தோடனே ஃபஸ்ட்டு ஹீரோயினை தேடி தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த அப்பா அம்மா அப்போ தான் காசுலாம் எண்ணிக்கிட்டு சந்தோஷமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பிடிச்சி எங்கே ஹீரோயின் எங்கே போயிருக்கா அவங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அடி தாங்க முடியாமல் அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. ஹீரோ மேலே தான் தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் கடைசியாக யோசிக்கிறது என்னென்னா, நான் உங்களை விட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை வந்து காப்பாற்றுங்க ப்ளீஸ் வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இந்த ஆள் வேற இங்கே பாரு எவனும் வரமாட்டான், நான் தான் இதுக்கப்புறம் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டான். வந்தவன் என்ன திருந்தலையாடா நீன்னு சொல்லிட்டு எட்டி உதச்சி அவனை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பார்க்குறான். ஹீரோயின் பயந்துக்கிட்டு நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஒன்றும் இல்லை வா வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு சொன்னவன் அவனை
வந்து உயிரோடே விடாதீங்க, கொன்றுங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினோட அப்பா அம்மா வேற, ஏ பாரு எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா, அந்த வயசானவருக்கு நாங்கள் அவளை வித்துட்டோம், இதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் தான் இவ, இறக்கி விடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது, அவள் யாருக்கும் ஒய்ஃப் கிடையாது, எனக்கு மட்டும் தான் ஒய்ஃப்னு சொன்னவா, ஏ பாரு அவங்கள விட்டுலாமா கொண்டுலாமாங்கிற மாதிரி கேட்கும்போது விட்டுருங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. சரி கை காலை உடச்சி விடுங்கடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ போய்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அட்மிட் பண்ணா நர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணலான்ட்டு வராங்க. ஹீரோயின் பயந்துடுறாங்க, பாருங்க வேண்டாம் டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம், நான் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருக்கா. நான் இங்கே தானே இருக்கேன், யாரும் ஒன்று எதுவும் பண்ண மாட்டாங்கும் போது, இல்லை எனக்கு வேண்டாங்கிற மாதிரி சொல்லி அவனை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறா. சரி உனக்கு வேண்டானா விடு, நீ ரெஸ்ட் எடு, நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொல்லும் போது வெளியில் மழை பெய்யுது, சமயம் இடிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுக்கு இடினா பயம் போல இருக்கு. இவன் கேட்குறான், பயப்படாதான் தான் இங்கே இருக்கலங்கும் போது, ஆமாம் எனக்கு இடி சத்தம்னா பயம், நான் கிராண்ட்மாவை தான் ஹக் பண்ணிட்டு இருப்பேன், இப்போ கிராண்ட்மாவும் என் கூட இல்லை, அதனால ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு ஒரு வழியாக அவளை படுக்க வச்சுட்டு போகலான்ட்டு கையை எடுத்தா, கையை விட மாட்டேன்னு வம்படியாக பிடிச்சி வச்சிருக்கா. அவள் தூங்கவே இல்லை போல இருக்கு. எங்கே ஹீரோ விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ் போகாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் கண்ணுக்கு அவளோட லிப்ஸ் மட்டும் தான் தெரியுது. உனக்கு கிஸ் பண்ணணும்னு உள்ளுக்குள்ளே தோணுது. கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வரைக்கும் போயிட்டான். அப்போ சொல்கிறா, நீங்கள் என் கூட இருந்தால் தான் எனக்கு தைரியமாக இருக்கும், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க சேவியர்னு சொன்னோடனே அவன் நம்மளை கடவுள் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. காப்பாற்றினதுக்காக அந்த பிள்ளை இப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சவன் இல்லை வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் இங்கே தான் இருக்கேன், நீ தூங்குங்கிற மாதிரி சொல்லி பக்கத்துலேயே உட்காந்துருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட கிராண்ட்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு போல இருக்கு, ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பெண்டன்ட் வச்சுருக்காங்க, அந்த பெண்டன்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஹீரோயினை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட அப்பா வந்து அந்த பெண்டன்ட்டை வந்து பிடுங்கிடுறாரு. உன்னை பாடி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா அது வந்து அந்த பொண்ணோட ஞாபகமாக ஒன்று மட்டும் தான் என்கிட்ட இருக்குது, அது ஹீரோயினோடது, தயவு செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லும் போது அவளே ஓடி போயிட்டா. ஓடி போனதுக்கு வாங்கின காசுலாம் திருப்பி அடைக்க வேணாமா, அதுக்கு இது தேவைப்படுது கொடுங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது பாட்டியை அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டியை தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டாங்க. பாட்டி வந்து ஹீரோயினை நினச்சி அழுறாங்க. அந்த பிள்ளைக்குன்னு ஒன்று தானே இருந்துச்சு, அதையும் இப்படி பறிச்சுட்டு போகிறானுங்களே மனசாட்சி இல்லாதவனுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் தான் ஹீரோவும் வரான். ஆனால் இவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்கல. அப்படியே நெக்ஸ்ட் சீனில் ஹஸ்டன் ஓடி வந்து ஹீரோட அம்மா கிட்டே சொல்கிறான், நீங்கள் தேடிட்டு இருந்தீங்களா அந்த பெண்டன்ட் கிடச்சிருச்சு, யாரோ சந்தையில் விற்றுட்டு போயிட்டாங்களாம்மா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்டை கொடுக்குறான். ஐயோ என் பொண்ணு கிடச்சிட்டாளா, உண்மையிலே கிடச்சிட்டாளாங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க சின்ன வயசில் அவங்க பொண்ணை தொலைச்சிட்டாங்க போல இருக்கா, அந்த பொண்ணை இப்போ வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிடச்சிட்டான்னு தெரிஞ்சவொடனே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்து ஹீரோக்கு கால் பண்ணி, அந்த பெண்டன்ட் கிடச்சிருச்சுப்பா, அந்த பொண்ணோட அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன், நான் அப்படியே உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும் போது இவனும் சந்தோஷமாக குஷி ஆயிடுறான், நம்ம தங்கச்சி கடைசியாக கிடைக்க போகிறான்ட்டு. அப்படியே அந்த சந்தோஷத்தோடய உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து படுத்திருக்கா. உடம்பு கொதிக்குது, இவ்வளோ ஃபீவர் இருக்குது என்கிட்ட ஏன் சொல்லலைங்கும் போது, இல்லை சொன்னால் நீங்கள் டாக்டர் கூப்பிடுவீங்களே, எனக்கு நீடில்னா பயங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பாரு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எப்படி வந்து டேப்லெட்டாவது வாங்கிட்டு வரா, வெயிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லும் போது இல்லை ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு கொடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனும் அவளுக்காக போயிட்டு ஜிஞ்சர் டீலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரான். இது பெரியலா ஜிஞ்சர் டீ தானா, நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் ஷாக் ஆகிடுறான், ஏன்னா இது இவங்க ஃபேமிலி ரெசிபி, இவங்க ஃபேமிலியை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது தெரில, ரீசெண்ட் டேஸில் கனவுல நிறைய வருது, அந்த டீயை கனவுல நிறைய குடிச்சு பழக்கமாயிடுச்சு, அதே மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. கனவுல குடிச்சதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டான். கவலைப்படாத நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த பக்கம் வந்து அவன் தங்கச்சி ஃபோட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்டன் எங்கே யார்கிட்டேருந்து கிடச்சின்னு சொல்லி அட்ரஸ் கிட்ட அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஹீரோனோட அம்மா தான் அந்த இடத்துல இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பெண்டன் ஹீரோயினோடது, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பணக்காரங்கன்னு தெரிஞ்சோடனே இவங்க கேட்டோடனே அந்த பெண்டண்டா சுமையாவோடது தான், சுமையாவை நாங்கள் ஒரு காட்டில் தான் கண்டுபிடிச்சோம், எங்கேயோ ட்ரக்கிங் வந்தப்போ அந்த பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா போல இருக்கு, அடிப்பட்டு மலையடி வாரத்தில் கிடந்தா, அங்கேருந்து அவளை காப்பாற்றி கொண்டு வந்தோம், தோனிக்கிறா பாருங்க இவ தான் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த பெண்டண்டை மட்டும் பத்திரமா எப்போயும் வச்சுக்கிட்டு இருந்தா, ஆனால் இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அவங்க பாட்டிக்கு, அதனால தான் அந்த பெண்டண்டை விற்க வேண்டியதாக போச்சுருங்க மாதிரி சொல்லும் போது இவளும் வந்து அந்த டாஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா நம்மளை பணக்கார குடும்பத்துக்கு அனுப்ப போகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சவ அப்படியே ஹீரோவோட அம்மா கிட்ட முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம நார்மலாக பேசணும்னு சொல்லிட்டு நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்களும் அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு ஹீரோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு சந்தோஷமான நியூஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சோகமாக இருக்கான். ஏன்டா சோகமாக இருக்க, ஹாப்பி நியூஸோட வந்திருக்கேன்டாங்கும் போது ஹீரோ எனக்கு ஃபீவர் 100 டிகிரி இருக்கு, ஆனால் அவன் மருந்து போட்டுக்க மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கும் போது லூசு பயிலாட நின்று இப்படியா விடுவா, குழந்தைங்கன்னா மருந்து போட்டுக்க அடம் பிடிக்குங்க தான், பெற்றவங்களா இருக்கிற நம்ம தான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கணும், நீ வெயிட் பண்ண எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னவங்க டாக்டருக்கு தான் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இவன் யோசிக்கிறான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஹீரோயின் வந்து கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இருக்கும்போதே டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. டாக்டர் கையை பிடிச்சி பார்த்த உடனே ஹீரோயின் எழுந்துட்டா. ஹீரோயின் யோசிக்கிறா, யார் கை அது, யார் என்ன தொட்டாங்கிற மாதிரி கேட்கும்போது யாரும் இல்லை டாக்டர் தான், நம்ம பக்கத்தில் தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு புரிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொல்லின்ட்டு டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்பொழுதுக்கு மெடிசன் கொடுக்க முடியாதுங்கும் போது எது ப்ரெக்னெண்ட்டானு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. எவ்வளோ நாள் ப்ரெக்னென்ட்னு கேட்கும்போது 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2 மாதமா எப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அவங்க அம்மா தலையில் ஒரு அடி விட்டுட்டு, பின்ன எப்படி உன்னால தாண்டா லூசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு தெரிஞ்சிருச்சு, என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி தான் இப்போ பயந்துக்கிட்டு இருக்கா. உடனே டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போதைக்கு வந்து மெடிசன்லாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மெடிசன் கொடுக்க முடியும். இப்போதைக்கு வேணால் ஆயுர்வேதிக்கு மெடிசன் கொடுக்குறேன், அதை மட்டும் கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவ்வளோதான் நம்ம குடும்பத்துக்கு கிராண்ட்சன் வர போகிறாங்க போது ஆமாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கான். சரி உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, அவளுக்கு கீழே துணியை ஒடிச்சு தொடச்சி விடு உடம்பு ஃபுல்லாக, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், உங்கள் 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. இந்த பக்கம் ஹீரோவும் தொடச்சி விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேட்குறா, உங்களுக்கு குழந்தை பிடிக்காது தானே, இனிமேல் என்னையும் உங்களுக்கு பிடிக்காதான்னு கேட்கும்போது, சே அப்படி யார் சொன்னா, நான் எப்போ குழந்தை பிடிக்காதுன்னு சொன்னேன்னு கேட்கும்போது, நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா இவ. இல்லை அதெல்லாம் சும்மா தான் சொன்னேன், எனக்கு வந்து உன்னையும் பிடிக்கும் குழந்தையும் பிடிக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் வந்து ஹஸ்டன் ஓடி வந்து ஹீரோட அம்மா கிட்ட தான் பேசுகிறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயினுக்கு என்ன பிடிக்குங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருந்துருப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா எல்லாமே இவங்களோட ஃபேவரட்டாக இருக்கா. இவங்க சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஹீரோயின் இருந்திருக்காங்கிறது தெரிய வருது இவங்களுக்கு. மேடம் இன்னொரு இன்சிடென்ட்ஸ் இருக்குது, சுமையாவும் ஹீரோயினும் ஒரே வீட்டில் வளர்ந்த பசங்க தாங்கிற மாதிரி சொல்லும்போது, எப்பட்றா இவ்வளோ இன்சிடென்ட்ஸாக இருக்குது, பரவாயில்ல 2 பிள்ளைங்களும் என் வீட்டுக்கே வரப்போது, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கும் உடனே வந்து மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவெடுத்துப்பாங்க. அதுக்காக ட்ரெஸ் பார்க்குறதுக்காக தான் ஹீரோயின் கடைக்கு வந்திருக்கா. இந்த கடையில் இருக்க லேடி ஹீரோயினை பார்த்தோன்னே, என்ன வேணும் பிச்செல்லாம் நாங்கள் போடுறதில்ல கிளம்புங்கன்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் ட்ரெஸ் பார்க்க வந்திருக்கோன்னு ஹீரோயின் சொல்கிறா. நீ ட்ரெஸ் போட்டுட்டு என்ன பண்ண போகிற, இதெல்லாம் பணக்காரங்க ட்ரெஸ் வாங்குற இடம், உனக்கு செட் ஆகாது கிளம்புங்கிற மாதிரி சொல்லும்போது மேடெல்லாம் சண்டைக்கு போயிடுறாங்க. ஹீரோயின் சொல்கிறா பொறுமையாக, இல்லை என் மேரேஜ்க்கு ட்ரெஸ் வேணுங்கும் போது, மேரேஜ்க்கு ட்ரெஸ் தானே இந்த ரெண்டில் கொடுப்பாங்க பக்கத்தில் எங்கேயாவது அங்கே போன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயினுக்கு வந்து கோவம் தான் வருது, ஆனால் வெளியில் காமிச்சிக்கல. இப்போ போறியா இல்லை போலீஸை கூப்பிடுவாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நான் சொல்கிறது கேளுங்கிற மாதிரி ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. என்ன பெரிய குயின் எலிசபெத்தா நீ வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிடுமா, போடி வெளியிலன்னு சொல்லி பிடிச்சி தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பார்த்தா அந்த டைம்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து இந்த சுமையா வந்துட்டா. சுமையா ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி பணக்காரின்னு சொல்லிட்டு நடிக்க வந்திருக்கியா, இங்கே பாருங்க இவ்வளோ மாதிரி ஆளுங்கள்லாம் உள்ளே விட்டால் நாங்கள் எப்படி வந்து வாங்குறதுன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, நீ என்னோட சிஸ்டர் தானே சுமையா தானே, எதுக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு அக்காவை என்னை ட்ரீட் பண்ணவே மாட்டியாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, உன்னே ஆண்டி நான் அக்காவை ட்ரீட் பண்ணோம் அதெல்லாம் முடியாது போடிங்கிற மாதிரி சொன்னவா திமிரா பேசுகிறா. உடனே இந்த கடையில் இருக்க லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, வாங்க மேடம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இவங்கள நான் இப்போயே அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் ட்ரெஸ் பாருங்கன்னு சொல்லும்போது இந்த சுமையா பேச்சுக்கு போயிட்டு 2-3 ட்ரெஸ்ஸு தள்ளி பார்த்துட்டு பிடிச்சிருக்காங்கிற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ஆளுங்களாம் வாங்குற சீப்பான கடையில் நான்லாம் வாங்க மாட்டேன், எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு அங்கேருந்து போய்கிட்டு இருக்கா. உடனே வந்து இந்த லேடியில் டென்ஷன் ஆகிடுறாங்க, உங்களால் தான் காலையில் இப்படி ஒரு வியாபாரம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு, வெளியிலங்கிற மாதிரி சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு கை வாங்கும் போது அஸ்டன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். பார்த்தா பின்னாடியே ஹீரோவும் வந்துக்கிட்டு இருக்கான். என்னோட கடைக்கு என்னோட ஒய்ஃப் வந்து ட்ரெஸ் வாங்குறது தப்பாங்கிற மாதிரி கேட்கும்போது இவன் முழிக்கிறா. திருப்பி ரிப்பீட் பண்ணுமா, உனக்கு ரிப்பீட் பண்ணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, எது உங்களோட ஒய்ஃபான்னு சொல்லி இப்போ தான் இவளுக்கு புரியவே செய்யுது. அஸ்டன் ஓங்கி கன்னத்தில் ஒரு அறை விட்டு, இங்கே பாரு சாரி கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்கிறான், நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், உன்னை தனியாக கடைக்கு அனுப்பியிருக்கக்கூடாது, நான் கூடவே வந்திருக்கணும், இப்போயே இந்த கடையை வாங்கி உன் பேரில் எழுதி கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த லேடியை கெஞ்சுறாங்க. ஆனால் யாரும் கேட்குற மாதிரி தெரியல, வெளில அனுப்பி விட்டுட்டாங்க. சரி உனக்கு ட்ரெஸ்ஸு நீ பார்க்க வேண்டாம், நானே உனக்கு பார்த்து செலக்ட் பண்ணிட்டு வரேன், வா போகலான்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு போகும்போது அங்கே ஒரு லேஸ் இருக்குது, அதை பார்த்தோன்னே உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அதையும் கையோடு எடுத்துக்கிட்டு அங்கேருந்து ஹீரோயின் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவளை கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சுட்டு, நான் எப்போவுமே லேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த லேட்டாக வரமாட்டேன், ஓகே வாங்குற மாதிரி சொல்லி கேட்டவன் பக்கத்தில் வாங்குற மாதிரி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். என்ன விஷயங்கிற மாதிரி ஹீரோயின் பயப்படும் போது, ஒன்றும் இல்லை இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேஸ் எடுத்து கண்ணில் கட்டி விடுறான். இப்போ ரொம்ப அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அவகிட்ட. ஆமாம் பேசாமல் உனக்கு கை சர்ஜரி பண்ணிடலாமா, நாளை ஹாஸ்பிட்டல் போகலாமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு சர்ஜரி பண்ணால் கண்டிப்பாக கண்ணு தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது, எனக்கு சர்ஜரி தேவை தான், ஆனால் அதுக்கு முன்னாடி என் பாட்டி கேன்சரால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கட்ட முடியாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு என்னோட பாட்டியை வேணால் நீங்கள் காப்பாற்றி தந்துடுறீங்களா, எனக்கு கூட கண்ணு தேவையில்ல, என் பாட்டிக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவைங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் உடனே அவளை ஹக் பண்ணிவிட்டு, சரி பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொன்னவன் அப்படியே போய்ட்டு அவளை கிஸ் பண்ணுறான். இவங்க 2 பேரும் வந்து ஒன்றாவும் இருக்காங்க.
அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து பாட்டி பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. பாட்டி ஹீரோயினை பார்த்தோன்னே, ஆமாம் சரி இந்த பக்கத்தில் இருக்க அழகான பையன் யார், பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக ஹீரோ மாதிரி இருக்கானுங்கும் போது என்னோட ஹஸ்பண்ட் தாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹஸ்பண்டாங்கிற மாதிரி பாட்டி ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் என் குழந்தைக்கு அப்பாங்கும் போது ஏதோ அப்பாவா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியால் இதெல்லாம் நம்பவே முடியல. ஏதாவது ஸ்கேமாக இருக்க போதுங்கும் போது ஸ்கேம்லாம் இல்லை, அவர் என்னை ட்ரூவாக லவ் பண்ணுறாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஐயோ எனக்கு விடிவு காலம் பிறந்த மாதிரி இருக்குப்பா, இந்த பிள்ளை எப்படி கரை சேர்க்கறதுன்னு தான் என் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ இருக்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சந்தோஷமான சாவங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த பெண்டன் இருக்குல்ல அதை பற்றி டீட்டெயில் சொல்லி இவங்க வளர்ப்பு அப்பா அம்மா தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா, எப்படியாவது வாங்கி அந்த பிள்ளைகிட்ட கையில் கொடுத்துரு, அவளுக்குன்னு சொத்தாக இருக்கிறது அது மட்டும்தான், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருப்பாங்கிற மாதிரி சொல்லி பாட்டி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறான் நான் பார்த்துக்கிறேன் பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா பெண்டன் எதுக்கு, அது எனக்கு லைட் இல்லை, என் பக்கத்துலேயே எனக்கான லைட் இருக்குது, அது போதாதாங்கிற மாதிரி சொல்லி ஹீரோவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு உடனே எனக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. இந்த பார்ட்டியில் தான் வந்து ஹீரோயினையும் சுமையாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க போல இருக்கு எங்கள் குடும்பத்து பொண்ணுங்கன்ட்டு. அந்த பார்ட்டி சுமையா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. அவளோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல தான் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே போயிட்டு நான் தான் வந்து இந்த ஃபேமிலியோட பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. என்ன இப்படி பார்க்குறீங்க, ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேயே தொலைஞ்சு போயிட்டேனாம்மா, இப்போ தான் என்னை கண்டுபிடிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் நாங்கள் ஒன்று காலேஜில் பார்க்கும்போதே யோசிப்போம் இவன் வந்து ஏழை வீட்டு பொண்ணு மாதிரியே இல்லையே, பார்க்க பல பலன்னு இருக்காளேன்ட்டு இப்போ தான் தெரிய வருதுன்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க அவளுக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் என்ட்ரி கொடுக்குறா. ஹீரோயினும் அதே மாதிரி சேம் ட்ரெஸ் போட்டிருக்கா. இதை பார்த்தோன்னே சுமையாக்கு டென்ஷன் ஆயிடுது. ஆக்சுவலாக ஹீரோயினுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியும் போல இருக்குது. காலேஜ் படிக்கும்போது ஹீரோயின் வீட்டுக்குலாம் போயிருந்திருப்பாங்க. ஹீரோயின் போயிட்டு உள்ளுக்குள்ள சுமையா நீ பக்கத்துலேயே இருக்காங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா, உனக்கு இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. இல்லை எனக்கு புரியல என்ன கேட்குறீங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது எதுக்கு அவ்வளோ ட்ரெஸ் மாதிரி அப்படியே காப்பி பண்ணி போட்டு வந்திருக்கா, நீ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டா மட்டும் நீ என்ன இந்த லூ குடும்பத்தோட பொண்ணு ஆயிருவியா நீங்கிற மாதிரி சொல்லி கேட்டவா ஓங்கி கணத்துலேயே ஒரு அற விடுறா. அவ்வளோதான் ஹீரோயின் ஸ்லிப்பாகி அங்கே இருந்த கேக் மேலே விழுந்துட்டா. அப்படியே ஸ்லிப்பாகி கீழே விழுந்து கிடக்குறா. சுற்றி இருக்கிறவங்கலாம் கண்ணு தெரியாமல் இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த பிள்ளைக்கு இந்த வேலை, இந்த இடத்துக்கு எதுக்கு வந்துச்சுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கும் போது இவளுங்க 2 பேர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்ட இங்கே பாரு எதுக்கு உனக்கு இந்த வேலை, வீட்டில் அடங்கி ஒடுங்கி உட்காந்தோமா போடுற சொல்லிட்டு தின்னமானு இல்லாமல் இது என்ன கண்ணில் கட்டி வச்சிருக்க, அதை அவுத்தா மட்டும் உனக்கு என்ன கண்ணா தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அதை கழட்டி போட்டுடுறாங்க. இவ சொல்கிறேன் இங்கே பாருங்க நான் தான் வந்து ஜியானோட ஃபியான்ஸே, இன்னைக்கு எங்களுக்கு 2 பேருக்கும் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கு, அதுக்காக தான் வந்தேங்கிற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் கேட்குற மாதிரியே அவங்க இல்லை. அப்படியே ஜூஸ் எல்லாம் தூக்கி அவள் தலையில் ஊற்றி விட்டு கிளம்பு ஃபர்ஸ்ட் வெளியில் கிளம்புன்னு சொல்லி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டான். உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல எழுந்திரிங்கிற மாதிரி சொல்லி அவளை தூக்கி விட்டுட்டு யார் அவன் மேலே கை வச்சது, அவங்க மட்டும் முன்னாடி வாங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 2 பேரும் பயப்படுறாளுங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஹீரோட கம்பெனியில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதனால பயப்படுறாங்க. உடனே சுமையாவை தான் கேட்காட்டுறாங்க. சுமையா என்ன சொல்கிறா, அவள் என்னோட ட்ரெஸ் மாதிரி காப்பி பண்ணி போட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் கண்ணு தெரியாது அவளுக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டு வரேன்னு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்கும்போது சுற்றி இருக்கவங்கள ஆமாம் இல்லை அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும், அப்போ இவ தான் தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ சொல்கிறான் என் ஃபியான்சே மேலே யார் கை வச்சதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது எது ஃபியான்சேவான்னு இவன் ஷாக் ஆகுறா. ஆமாம் அவள் என்னோட ஃபியான்சே, என் குழந்தைக்கு அம்மா, இன்றைக்கி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு தான் நாங்கள் இந்த இடத்த கூட்டிகிட்டு வந்தா, யார் அவன் மேலே கை வச்சது, வாங்கப்பா இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பின்னாடியிலேருந்து பாடி கார்டு ஆளுங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் பிடிங்க, அவங்க 3 பேரும் என் ஒய்ஃப்க்கு என்ன பண்ணாங்களோ அதை திருப்பி அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லும்போது 3 பேரும் நீல் டவுன் போட வச்சு எல்லார் தலையிலும் ஜூஸை தூக்கி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. சுற்றி இருக்கவங்களாம் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் உங்கள் யாருக்கும் இங்கே வேலை கிடையாதுன்னு சொல்லும்போது எல்லாரும் பயந்துக்கிட்டு நாங்களாம் எதுவும் பண்ணல, இந்த சுமையாக தான் எல்லாத்தையும் பண்ணா, அவளை கேளுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த ஹீரோட அம்மா வராங்க. வந்து அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு என்னாச்சு யார் என் மருமக மேலே கை வச்சதுன்னு சொல்லி கேட்டவங்க. அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க அந்த பக்கம் இந்த சுமையாக உட்காந்துருக்கிறத. அவளை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு ஐயோ என்னாச்சுடா சொல்லும், யார் ஒன்று இப்படி பண்ணாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான் செல்லம்மா யார் இவங்கிற மாதிரி கேட்கும்போது ப்ரோ நான் தான் உன்னோட தங்கச்சி, சின்ன வயசில் காணாமல் போனேனே நான் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு என்னமோ தெரில, இது வந்து கரெக்டாகவே தோணலை. இவங்க அம்மா வேற மன்னிச்சு விட்டுருப்பா, தெரியாமல் பண்ணியிருப்பா, அவள் தெரிஞ்சு எதுவும் பண்ணியிருக்க மாட்டா, சின்ன பொண்ணு இல்லை, அது மட்டும் இல்லை 2 பேரும் ஒரே வீட்டில் வளர்ந்த பொண்ணுங்க, விளையாட்டாக ஏதாவது பண்ணியிருந்திருப்பாங்க, அதனால இப்படி ஆயிருந்திருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரில. ஆனால் ஹீரோயின் என்ன சொல்கிறா, இல்லை இல்லை அவன் தங்கச்சி தான், பிரச்சனை வேணாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அன்னிக்கிட்ட சாரி கேட்டுருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு தான் என்னமோ தலை வியடாகவே தோணிக்கிட்டு இருக்கு. இவ தன்னோட தங்கச்சி இல்லைங்கிறது அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கா. சரின்ட்டு ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனால் மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறேன் நான் உங்களை ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ண வச்சுட்டனோ, இந்த மாதிரி நான் பண்ணியிருக்க கூடாதுங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல படுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வந்து படுக்க வைக்கிறான். அப்போ கிஸ் பண்ணலான்ட்டு பக்கத்தில் வரும்போது இங்கே பாருங்கள் யாரோ உள்ளுக்குள்ளேருந்து கூப்பிட்றாங்கங்கிற மாதிரி சொல்லும்போது பார்த்தா இந்த அசிஸ்டண்ட் தான்.
பாஸ் உங்களுக்கு தான் துண்டு எடுத்துகிட்டு வந்தேங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்தவா அச்சோ தப்பான டைமிங்கில் வந்துட்டோனோ பாஸ் நான் எதையுமே பார்க்கல இப்போயே கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடிட்டான். உடனே ஹீரோயின் சொல்கிறா இப்போவும் இன்னொரு பர்சன் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்கும் போது யார் எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது உங்கள் பிள்ளை தான் என் வயிற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா என்ன நினைப்பாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது நினச்சா போகிறான் போடிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிட்டு அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் டே வந்து வீட்டுக்குள்ள ஹீரோயின் உட்காந்து எல்லா திங்ஸையும் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ என்னன்னு தெரியல திடீர்னு பார்த்தா தலைலாம் சுற்றுந்து மயக்கம் வருது. மேடு அந்த இடத்துக்கு கூடி வந்து பார்க்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறா சுத்தமாக என்னால் மூச்சே விட முடியல, மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லும்போது மேடம் இருங்க மேடம் ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயின் மயங்கிட்டா. இவோ உடனே தெரிச்சு ஓடி போய் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறான். டாக்டரை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த இன்செக்ட்ஸ்க்கெலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான மெடிசனை வந்து இவங்க பக்கத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடிலேருந்து புகை வருது. ஆக்சுவலாக பார்த்தா இன்னும் அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. டாக்டர் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்ட்டு. இதை வந்து குழந்தைங்க இருக்கிற இடத்துல வைக்கக்கூடாது, இதெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்கிற இடத்துல வைக்கிறது ரொம்ப டேஞ்சர்னு சொல்லும்போது இதை வந்து மேடு பார்த்துட்டு இது வந்து அந்த மேடம் தான் வச்சுருந்தாங்க சுமையா, அவங்க தான் மேடம் நமக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த சுமையா வந்து ஒரு செயினை போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த செயின் ஹீரோயினோடது போல இருக்கு. நம்ம ஹீரோட அம்மா தான் ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஹீரோயின் போட்டுக்கிறத பார்த்தோன்னே இவளுக்கு வந்து அது வேணும்னு தோணியிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கொசுவத்தியை கொளுத்தி வச்சுட்டு அந்த கேப்பில் அதை தூக்கிட்டு வந்துட்டா போல இருக்கு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து நீ தான் கொளுத்தி வச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் தான் அவன் செயினாச்சிங்கிற மாதிரி கேட்கும்போது அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு கொண்டு போய் அங்கே வச்சேன்னு கேட்கும்போது இல்லை எனக்கு தெரியாது, உண்மையாலுமே தெரியாது. நான் வந்து வாங்கும் போதே அவர்கிட்ட கேட்டேன் இது யூஸ் பண்ணலாமான்ட்டு, எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் கொடுத்தாங்க, சேஃப்னு தான் சொன்னாங்க, நான் தெரிஞ்சு பண்ணலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியலை. சரின்ட்டு அங்கேருந்து வந்துட்டான். அஸ்டண்டை விட்டு கேட்க சொல்லியிருந்திருப்பான். ஆனால் அந்த டீலர் என்ன சொல்கிறாருன்னா அதிலே மென்ஷன் பண்ணி தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு, நாங்கள் அந்த மேடம் கிட்ட சொல்லி தான் சேல் பண்ணோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவள் தடையமே இல்லாமல் எல்லாத்தையும் வந்து ஃப்ளஷ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். இது வந்து சும்மா விடக்கூடாது, அவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் அங்கேருந்து யோசிச்சிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோட அம்மா வேறு ரெடியாக உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இவன் கேட்குறான் இதை நீ வேணும்னே தான் பண்ணியிருக்க, நாங்கள் கால் பண்ணி கேட்டோன்னு சொல்லும் போது இந்த பக்கம் அஸ்டண்ட்டும் சொல்கிறான் ஆமாம் நீங்கள் இது வேணும்னு கேட்டு தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அஸ்டண்ட் சொல்கிறான். உடனே வந்து ஹீரோ என்ன சொல்கிறான் இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் இவங்க இருக்கக்கூடாது அனுப்பி விடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க என்னப்பா தெரியாமல் பண்ணிட்டா, எதுக்குப்பா இவ்வளோ பெரிய தண்டனைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் நான் தெரிஞ்சு பண்ணல, வேணும்ட்டே பண்ணலை, நான் எப்படியாவது அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் மன்னிச்சிருந்தாங்கிற மாதிரி சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே அம்மாவும் சொல்கிறாங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருப்பா, தெரியாமல் தான் பிள்ளை பண்ணியிருக்கோம், ஒருத்தவங்களை கொள்ளணுங்கிற மாதிரிலாம் அவள் யோசிக்க மாட்டா, நம்ம பொண்ணு எப்படிப்பா யோசிப்போம் தங்கச்சி இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து திட்டிங்க பாருங்க, இதுக்கப்புறம் ஹீரோயின் பக்கத்துலேயே வரக்கூடாது, 5 மீட்டர் கேப் விட்டு தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டரும் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. சரி டாக்டர் இப்போ நல்லா இருக்கான்னு சொல்கிறதுனால மன்னிச்சு விடுறான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதே மாதிரி நான் எப்போவும் சாஃப்டாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் டே எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எடுத்து ஹீரோயின் கூட்டி விடும் போது ஹீரோயின் அவன் மேலேயே வாமிட் பண்ணிடுறா. உடனே வந்து ஹீரோக்கு என்னன்னு தெரில, இவன் இந்த மாதிரி வாமிட் பண்ணும்போது அவனுக்கு வாமிட் வருது, தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிருது. 2 பேர் மாற்றி மாற்றி வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன தம்பி எந்த கேப்பில் ப்ரெக்னென்ட் ஆனா, நீனும் சேர்ந்து என் மருமக கூட உட்காந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, பரவாயில்ல ஏதோ நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அம்மா கலாய்க்காதம்மா சீரியஸாக வாமிட் வருதுமான்னு சொல்லும் போது ஆமாண்டா உங்கள் அப்பனும் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் உட்காந்து பக்கத்தில் வாந்தி எடுத்துக்கிட்டே இருப்பான் என் கூடங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு மேடமுக்கு இருக்குது ஓகே சார், உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கா, பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேடம் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா, ரொம்ப கூட ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபீல் ஆகுறதெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகுது போல இருக்க, கொஞ்சம் தள்ளி இருந்து பழகுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் டெலிவரி ஆகும்போது டெலிவரி பெயின் சேர்ந்து வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற இந்த சுமையாவுக்கு தான் கடுப்பாகுது, நம்ம இந்த இடத்துல இருக்கோம் ஆனால் இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கோவமாக வருது. அந்த கோவம் எல்லாம் ஹீரோயின் பக்கம் தான் திரும்புது. அதனால என்ன பண்ணுறா, ஹீரோ வெளியில் போன டைமாக பார்த்து ஹீரோயினுக்கு மில்க்லாம் எடுத்து போய் கொடுத்துட்டு அக்கா எப்போ பார்த்தாலும் தனியாக இந்த இடத்துலேயே உட்காந்துருக்கே, நான் உன் தங்கச்சி தானே, நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிருக்கா, இதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்க போகிறோம், வா நம்ம எங்கேயா வெளில போயிட்டு வரலாம், ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது ஹீரோயின் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்கா அப்போ என்ன நீ மன்னிக்கலையா, என்னோட ட்ரீட்டுக்கா, வாக்கா எனக்கு தனியாக இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா, எங்கேயா வெளில போகலான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப பாசமாக கூப்பிட்ட உடனே ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா. இவ கூட்டிகிட்டு வந்து ஒரு பார்க்கில் உட்கார வச்சிருக்கா. ஆனால் கேட்டால் ஒரு பார்க்கில் உட்கார வச்சிருக்கேங்கிற மாதிரி போய் தான் சொல்கிறா. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கே
இருங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அப்போ ஹீரோயின் பக்கத்தில் இருக்க திங்ஸ்லாம் தொட்டு பார்க்குறா. நிறைய பியர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. புரிஞ்சிருச்சு நம்ம பார்க்கில் இல்லை, வேறு எங்கேயோ வந்திருக்கோன்ட்டு. சரின்ட்டு எஸ்கேப் ஆகி போகலான்ட்டு வெளியில் வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஆள் வரான். வந்தவன் என்ன செல்லம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கும் போது யாரடா இவங்கிற மாதிரி தான் சொல்லி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அந்த அங்கிள் இருந்தால அவனோட தம்பி தான் போல இருக்கு. இவனுக்கு சுமையாக காசு கொடுத்து இவளை நீ வச்சுக்கோ, என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லி காசும் கொடுத்துட்டு போயிருந்திருக்கா போல இருக்க. காசோட சேர்ந்து அழகான பொண்ணும் கிடைச்சா யார் சும்மா விடுவா, எம்பிட்டு அழகாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கீழே விழுந்ததில் வயிற்றுல அடிபட்டுருச்சு. இவ கத்திக்கிட்டு இருக்கா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபோன் எடுத்து ப்ரெஸ் பண்ணுறா. ஆக்சுவலாக ஹீரோ தான் சொல்லியிருந்திருப்பான், இந்த ஃபோனோட பவர் பட்டனை 5 தடவை அழுத்தினா எனக்கு கால் வருங்கிற மாதிரி சொல்லிட்டு. அதே மாதிரி கால் வந்து ஹீரோவுக்கு வருது. ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா இந்த ஆள் வேறு ஹீரோயின் கிட்ட தப்பான இருக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் பிடிச்சி அவனை அடித்து தள்ளி விட்டுட்டு பார்த்தா ஹீரோயினுக்கு செம்மையாக ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. வயிற்றில் அடிப்பட்டதில் ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ப்ளீஸுங்க நம்ம குழந்தைய காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரின்ட்டு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோக்கு என்னென்னா ஹீரோயினை காப்பாற்றணும், ஹீரோயினுக்கு என்னென்னா குழந்தையை காப்பாற்றணும். இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் 2 பேருமே இருக்காங்க. ஹீரோவால் சுத்தமாக இதை ஏற்றுக்கவே முடியல. தப்பு பண்ணிட்டு அவளை தனியாக விட்டுன்னு சொல்லிட்டு செவத்தில் கையை வச்சு அடித்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஆன்ட்டி வந்துட்டாங்க. என்னப்பாச்சு என் பொண்ணுக்கு என்னப்பாச்சுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு பயமாக இருக்குமாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களுக்கு ரேரான பிளட் குரூப்பு ஏபி நெகட்டிவ் வேணும், அது கிடைச்சா மட்டும் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஏபி நெகட்டிவ் தான் போல இருக்கு. சரிட்டு நானே பிளட் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லிட்டு டெஸ்ட் கொடுக்க தான் போயிருக்காங்க. டெஸ்ட்டை எடுத்து பார்த்துட்டு வந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இல்லை ரெண்டும் ஒரே ஃபேமிலியோடது, அதனால் நாங்கள் இந்த பிளட்டை எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஃபேமிலி தாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் உங்களோட பொண்ணுக்கு நீங்களே பிளட் கொடுக்க முடியாது சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போயிட்டாங்க. இப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸே ஆகுது ஆக்சுவலாக ஹீரோயின் வந்து இவங்களோட பொண்ணுங்கிறது. இதை பற்றி தான் யோசிச்சுட்டு 2 பேர் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ சுமையா நம்மளை ஏமாத்திருக்கலான்ட்டு. அப்போ டாக்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் காப்பாற்ற முடியும், 2 பேரில் ஒருத்தவங்களை தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லும்போது எனக்கு என் ஒய்ஃப் தான் வேணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் கோயிலுங்கிற பக்கமே போயிருந்திருக்க மாட்டான். ஹீரோயினுக்காக போயிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டப்படுறான், அழறான். இதெல்லாம் பார்க்குற அசிஸ்டண்ட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாஸ் இப்படிலாம் இருக்காதீங்க பாஸ்ன்னு சொல்லும்போது அவள் இல்லைனா எனக்கு லைஃபே இல்லைடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே வந்து ஆப்ரேஷனும் முடியுது. 2 பேரையும் பத்திரமா காப்பாற்றிட்டாங்க போல இருக்குது. ஃபஸ்ட்டு குழந்தைய கூட பார்க்கல, ஹீரோயினை தான் போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ நல்லா இருக்கல, நீ ஓகே தானேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஓகே தாங்க, குழந்தை நல்லா தானே இருக்கான், குழந்தை அழுறானான்னு கேட்கும் போது ஏய் சத்தம் கேட்கல, ஹாஸ்பிட்டலே கிளியுது காது, உனக்கு கேட்கலையாங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோட அம்மாவும் தன்னோட பொண்ணு கிடச்சிட்டான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஹீரோயினுக்கு கண்ணு தெரிய வச்சிடணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அஸ்டன்ட் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டும் இப்போ தான் வந்திருக்காரு போல இருக்குது சைனாக்கு. உடனே ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கையோடு வந்து கண் சர்ஜரியும் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஹீரோயின் கண்ணை திறந்தோடனே ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், உண்மையாக எனக்கு தெரியலையாடி, உனக்கு உன் புருஷனை உனக்கு கண்ணு தெரியலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஓ நீங்கள் தான் என் ஹஸ்பண்டா, இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, நான் கூட மொக்கையாக இருப்பீங்கன்னு நினச்சேன், செம்ம அழகாக இருக்கீங்கும் போது அம்மா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் யோசிக்கிறான், அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா. அவள் வந்து இவனை பார்த்து ஹேண்ட்ஸமாக இருக்குன்னு சொல்லும் போது அம்மா வர பின்னாடி நீ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. பரவாயில்ல எம்பிட்டு அழகான பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் டாக்டர் ஹீரோ கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாமல் போனது பிறந்ததுலேருந்துலாம் இல்லை, யாரோ நடுவில் அவள் உயிரோடு இருக்கும்போது இல்லீகலாக அவளோட கண்ணை எடுத்து வேறு யாருக்கும் செட் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட புண்ணு வந்து அவள் கண்ணில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கா. அந்த வலி எப்படி தான் இத்தனை வருஷம் அந்த பிள்ளை தாங்குச்சுனே தெரிலங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும் போது ஹீரோ யோசிக்கிறான் யார் இப்படிலாம் பண்ணதுன்னு. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஹீரோட அம்மா இருக்காங்களே சுமையாவை தான் மீட் பண்ண போயிருந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க என்னம்மா உனக்கு உடம்பு ஓகேவான்னு கேட்கும்போது அம்மா நான் வேணும்ட்டே பண்ணலம்மா, அன்னைக்கு அன்றைக்கி நான் இங்கே அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனது வேணும்ட்டு நடந்தது கிடையாது, கோஇன்சிடென்ஸாக என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அந்த இடத்துக்கு போயிட்டோம், எனக்குமே அடிபட்டுருக்கு பாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவங்களும் சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுறாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறா பரவாயில்ல இவங்க நம்பிட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி ரெஸ்ட் எடுத்து அம்மா வந்துடுறேங்கிற மாதிரி சொல்லி வெளில வந்தவங்க என்னப்பா நீ சொன்ன மாதிரி நடிச்சிட்டேன், பிளான்லாம் ஓகேவான்னு கேட்கும்போது நான் பார்த்துக்கிறேம்மாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் நர்ஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லூவோட பொண்ணு வந்து காணாமல் போனாங்களா அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்களாமாங்கிற மாதிரி சொல்லும்போது அதை வாங்கி பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து குழந்தை பிறந்து 100வது நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக வெல்கம் பார்ட்டி தான் வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த சுமையாவோட அப்பா அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ளே வரும்போது செக்யூரிட்டி ஸ்டாப் பண்ணி இங்கே பாருங்கள் நீங்கள் உள்ளே வரக்கூடாது, இன்விடேஷன் இல்லாமல் யாரையும் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் யாருன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் ஹீரோயின் வரா. இவளுக்கு தான் இப்போ கண்ணு தெரியுதுல்ல, இவங்களை யாருன்னே அடையாளம் தெரியல, என்ன நடிக்கிறியா எங்களை அடையாளம் தெரியலையா உனக்குன்னு சொல்லி கேட்டவங்க கண்ணத்துலேயே ஊங்கி புளிர்னு ஒன்று விடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரிய வருது இவங்க தான் நம்மளை தத்து எடுத்து வளர்த்த அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. என்ன
உனக்கு சோறு போட்டு இத்தனை வருஷமாக நாங்கள் வளர்த்துருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சண்டைக்கு வரும்போது ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ என்ன சொல்லியிருந்திருப்பானா, இங்கே பாரு நீ எப்போவுமே என்னோட ஒய்ஃபாக இருக்கும் போது தைரியமாக இருக்கணும், யார்கிட்டயும் அடி பணிஞ்சு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பான். இவ்வளோ நாள் பயந்து நடுங்கிற ஹீரோயின் இப்போ வந்து போல்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே பாருங்க, என்னை நீங்கள் கஷ்டப்படுத்திருக்கீங்க, சின்ன வயசுலேயே என்னை வேலைக்கு அனுப்பியிருக்கீங்க, அதனால நீங்கள் வந்து என்கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாது, நான் தான் உங்களுக்கு செஞ்சுருக்கேங்கிற மாதிரி இவ பேசும்போது அந்த இடத்துக்கு சுமையா வந்துட்டா. சுமையா வந்தோடனே பார்த்தியா இந்த பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கு, லூவோட குடும்பத்து பொண்ணுன்னா இப்படி இருக்கணும், உன்ன மாதிரி பொண்ணுலாம் வந்து லூவோட மருமகளாக இருக்க தகுதியே கிடையாதுங்கிற மாதிரி சொல்லும்போது சுமையாவும் ஆமாம் ஆமாம் நீ என்ன உன் பேரண்ட்ஸ் இப்படி நடத்திக்கிட்டு இருக்கா, இவ்வளோ கேவலமானவளா நீன்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு பாருங்க இவளை பாருங்க எவ்வளோ மோசமாக நடத்துகிறான்ட்டு, இத்தனை வருஷம் வளர்த்த பேரண்ட்ஸை இப்படி நடத்துகிறா பாருங்கன்னு சொல்லிட்டு காலை எடுத்து உடதைக்க வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு பாட்டி வந்துட்டாங்க. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சு, என் பிள்ளைக்கு கண்ணு தெரியுதான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மாவும் வராங்க. பாட்டியை கூப்பிட்றதுக்காக தான் போயிருந்திருப்பாங்க போல இருக்கு. அப்போ தான் பாட்டி ஒரு டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த சுமையாவுக்கு தான் கண்ணு தெரியாமல் இருந்திருக்கும் போல சின்ன வயசில். அப்போ ஹீரோயின் மலையடி வாரத்தில் விழுந்து கிடந்திருப்பா. அவளை பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றிருந்துருப்பாங்க. பாட்டியை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயினோட கண்ணை எடுத்து சுமையாவுக்கு வச்சுருந்துருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் கொடுத்த உடனே ப்ரூஃபா இந்த பக்கம் இதை பார்க்குற ஹீரோட அம்மாவுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பிள்ளை உயிரோடு இருக்கும்போதே துடிக்க அந்த கண்ணை எடுத்திருக்கீங்களடா, நீங்களாம் மனுஷங்களான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சும்மையால எதுவும் நடக்காத மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மா நீ கூப்பிடாதுன்னு சொல்லி ஓங்கி கண்ணத்துலேயே ஒரு அறை விடுறாங்க. உடனே இந்த சுமையாவோட அம்மா டென்ஷன் ஆகிடுறாங்க. இப்படியே மாற்றி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போ வந்து ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுமையாவோட அம்மா கேட்கும் போது ஹீரோஸ்லாம் ப்ரூஃப் தானே இந்த கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கால் பண்ணி டே கூட்டு வாடா சீக்கிரம் உள்ள கூட்டு வாடாங்கிற மாதிரி சொல்லும் போது அன்னைக்கு கொண்டு போயிட்டு அந்த பப்பில் விட்டுருந்துருப்பால அந்த ஆளை பிடிச்சி வச்சிருக்காங்க போல இருக்க. அவர் வந்து வந்தோடனே உண்டா இருக்கல, இங்கே பாருங்க நான் எதுவும் பண்ணல, இந்த பிள்ளை தான் காசு கொடுத்துச்சு அதனால தான் இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. உடனே போலீஸில் அவங்களெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் மட்டும்தான் ஒரு அண்ணன் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷாக்லேயே தான் இருக்கா. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே அவங்க அம்மாவும் வந்து கடைசியே என் பொண்ணு எனக்கு கிடச்சிட்டா, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எனக்கு நீ கிடச்சதில் அவ்வளோ சந்தோஷமானு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறாங்க. இவளுக்கு இப்போவுமே புரியலை, சிப்ளிங்ஸாக இருந்துட்டு நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கோம், இவங்க என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. அவளுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. அப்போ ஹீரோ உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்னாச்சு, இப்போ தான் குழந்தை பிறந்துச்சு, இப்போ நான் அவனை டச் பண்ணக்கூடாதா, அப்போ தான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ ஏன் இப்படி சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு ஒன்று கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, என் பக்கத்தில் வராதிங்கிற மாதிரி சொல்லி கேட்டுருக்கா. இவா ஏன் வரக்கூடாது, என் ஒய்ஃப் பக்கத்தில் நான் ஏன் வரக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நம்ம 2 பேர் சிப்ளிங்ஸு, அப்படி இருக்கிறப்ப நம்ம இப்படி பண்ணதே தப்பு, இதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப தப்புங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இவா அப்போ அம்மா உள்ளுக்குள்ளே வந்து இதான் உன் பிரச்சனையா, இந்த பிரச்சனையை என்கிட்ட கேட்டுங்க நானே டவுட்டை கிளியர் பண்ணியிருப்பேனே, இதை நினச்சிக்கிட்டு தான் மனசுக்குள்ளேயே மறுகிட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்ல வரீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ஓகேவாங்கிற மாதிரி கேட்கும்போது தான் உண்மையை சொல்கிறாங்க. ஹீரோயினோட ஒரு பர்த்டேக்குமே ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களுக்குலாம் ஃபுட்டு கொடுப்பாங்க. அப்படி தான் போகும்போது ஒரு ரூமில் ஹீரோ படுத்திருந்திருப்பான். ஹீரோ ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன் தான். அவனை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அதனால அவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவனுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெரிய ஜிஞ்சர் டீயை கொடுத்துருந்துருப்பா. அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து பாமா போகலான்னு சொல்லி கொடுக்கும்போது அம்மா இவனையும் நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம், நான் இவன் இல்லாமல் வரமாட்டேன், எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி அடம் பிடிச்சிருந்துருப்பா. அதனால அவங்க அம்மாவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட பையனை வளர்க்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே ஹீரோயின் காணாமல் போயிருந்திருப்பா. இவங்க எல்லாரும் வந்து பிக்னிக் போகிறப்ப தான் ஹீரோயின் மலையிலேருந்து தடுக்கி விழுந்துருப்பா போல இருக்கு. அப்போ காணாமல் போனவு தான். இவ்வளோ நாள் கழிச்சு எங்கள் கையில் கிடச்சிருக்கேன்னு சொல்லும்போது அம்மாவும் சொல்கிறாங்க, அம்மா என்னோட மகளும் என்னோட மருமகனும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவங்க இல்லை என் மகனுங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்மாவுக்கு ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே இவன் தான் கரெக்ட் பேராக இருப்பான், எனக்காக இருந்தாலும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பொண்ணையும் பார்த்துக்கிறது கரெக்டாக இருப்பான்னு தோணி இருந்திருக்கும். ஒருவேளை ஹீரோயினே கிடச்சிருந்தாலும் அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி அவங்க முடிவு எடுத்து இருந்திருப்பாங்க. இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்தது. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஜாமா இந்த இடத்துல முடியுது. உங்களுக்கு இந்த ஜாமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோட எண்டில் வந்து எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. இந்த ஜாமாவை பற்றிலாம் கிடையாது, ஆக்சுவலாக என்னை பற்றி தான் சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, அக்கா எங்கக்கா போடுற, திடீர்னு வீடியோ போடுற, திடீர்னு காணாமல் போய்டுற, என்றைக்கோ ஒரு நாள் வந்து வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கன்னு ஆள் அட்ரஸ் தெரியாமே போயிடுறேன்னு சொல்லி கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஜாமாலாம் போடுங்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் போடணுன்னு எனக்கு ஆசை தான், ஆனால் நான் தான் போயிட்டு எனக்கு நானே வந்து சூனியத்தை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கும் அலைகிறதுனால என்னால் வந்து வீடியோ சரியாக போட முடியல.
அப்படி என்னக்கா உனக்கு ரீசன் சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து இந்த செருப்பு அதிகமாக வெளில போடுற பெர்சனே கிடையாது. வீட்டை விட்டு வெளியில் போனால் செருப்பு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த வீட்டை விட்டு வாசலுக்கு போகிறதெல்லாம் செருப்பு யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் வீட்டில் மேலே கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்ததுனால, ஆளுங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போவாங்களா, மேலே வேலை நடக்கிறதுனால நிறைய ஜல்லிலாம் கொட்டும், மண்லாம் கொட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, "செருப்பு போட்டுக்க பாப்பான்னு." நான் வந்து அதை கேட்காம, "இல்லை அது கம்ஃபர்டபுளாக இல்லை, எங்கேயா அப்போ நான் வழுக்கி விழுந்துருவேன்" அப்படின்னு சொல்லி வெறுங்காலே நடந்துட்டு இருந்தேன். அப்படி நடந்ததுனால என்னாச்சுன்னா, ஒரு 4, 5 தடவை வந்து நல்லா இந்த ஜல்லி இருக்குல்ல, அதிலேயே குத்து வாங்கினேன். அந்த குத்து வாங்கினப்ப நான் என்ன யோசிச்சேன்னா, ச்சே இது என்ன ஆயிரப்போகுது, பெருசா ஒன்றும் ஆகாது, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம்லாம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பயும் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துலலாம் வந்து லைட்டாக காயம் மாதிரி ஆக ஆரம்பிச்சது. அப்போ நான் என்ன பண்ணேன், அறிவாளித்தனமாக டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாமல் ChatGPT போயிட்டு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு கேட்டேன். அது சொல்லுச்சு, இப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, அப்படி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்லி அது நிறைய ரெமெடிஸ்லாம் சொல்லுச்சு. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண நான் ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு பெயின் ரொம்ப அதிகமாகிருச்சு. என்னால் சுத்தமாக முடியல. சரின்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கும்போது, இது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இது நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து காமிக்கணும், ஒரு சின்ன கல் குத்துச்சு, சின்ன முள் குத்துச்சுன்னு சொல்லி விட்டுறாதீங்க, எது நடந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு காமிங்க, நாங்கள் தான் டாக்டர், ChatGPT டாக்டர் கிடையாது, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இதுக்கப்புறம் காட்டுங்கன்னு சொல்லி டாக்டர் ஸ்வீட்டாக பேசிட்டு 2 கொட்டும் கொட்டிட்டு எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து விட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கால் சரியாகிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கே. இப்போ தான் கொஞ்சம் நார்மலாக நடக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஃப்ரீ அட்வைஸ் என்னென்னா, கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்கலாம் கிடையாது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தீரணும். வீட்டு வாசல் படிக்கட்டை தாண்டி இறங்குனாலே செருப்போடு இறங்குங்க. ஒரு சின்ன கல் முள் குத்துனா கூட அதை போய் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு காமிங்க. அதை விட்டுட்டு இது சின்னது தானே, இது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி முட்டாள்தனமாக யோசிக்காதீங்க. ஏன்னா ஒரு சின்ன முள் குத்துனாலும் கல் குத்துனாலும் அதோட இஷ்யூ உள் வரைக்கும் போச்சுன்னா தேவையில்லாமல் நம்ம காசை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ சிம்பிளாக சொன்னால், காலில் கல் குத்தி முள் குத்தி ரத்தம் வந்துச்சுன்னா, அது மேலோட்டமாக இருந்தால் சரி, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு ரத்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்க கிளினிக்கோ போயிட்டு ஒரு மருந்து வச்சுக்கோங்க. அதோட அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதை விட்டுட்டு என்ன மாதிரி அதிபுத்திசாலித்தனமாக நடந்துக்கணும்னு யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி தான் அப்பப்போ போய் காலில் கட்டு போட்டு வந்து நடக்க முடியாமல் தத்தி தத்தி தவளை மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் வந்து கால் நடக்க முடியலேன்னு வருத்தத்தில் 14 வீடியோ போடல, இது இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறனேன்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் 14 வீடியோ போடல, இதுக்கப்புறம் தான் க்யூர் ஆக ஆரம்பிச்சிருச்சுல. கண்டிப்பாக நமக்கு வந்து மாதத்தில் ஒரு 30 நாள் இருக்குன்னா ஒரு 15 நாளாவது வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இல்லை கண்டிப்பாக போடுறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன ட்ராமாலாம் சொல்கிறீங்களோ அதை போடுறதுக்கு 90% நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. அதுக்கப்புறம் என்ன மாதிரி முட்டாள்தனமாக யாரும் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோட சீக்கிரமாகவே பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பாய் பாய்.